வணக்கங்க. நான் சித்ரா. இன்றைக்கி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளை நல்லபடியாக பெற்று இந்த அளவுக்கு நல்லபடியாக வளர்த்திருக்கிற நம்ம அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாங்க. அப்புறம் இருக்குல்ல, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அந்த ப்ராக்டிஸில் இருக்கோம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எண்ணங்களை வச்சு நம்ம அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் நினச்சிருந்தான் அதை நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே நமக்கான அந்த இது தடைகள் மட்டும் தெரியும். இப்போது என்னாச்சு, இப்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்னா, ஐயோ இத்தனை பேர் நல்லா படிக்கிறாங்க, நம்மளால எப்படி வாங்க முடியும், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி பண்ண முடியும், வீடு கட்டணுன்னா இவ்வளோ பணம் வேணுமே, எப்படி பண்ண முடியும், அப்படி என்னாவது நமக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கான பெரிய தடைகள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பயமெல்லாம் போகணும், இந்த தடைகள் எல்லாம் நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் அப்படி நமக்கு பயம் அந்த எண்ணம் எல்லாம் வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கும். இப்படியே டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது நம்ம கூட நம்ம எண்ணத்து கூட இருக்கும்போது அந்த வேண்டாத எண்ணமெல்லாம் அந்த பயமான எண்ணமெல்லாம் வந்துட்டு போயிடும். அப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த தடைகள்லாம் வந்துட்டு போயிடுமா, இப்போது நமக்கு அந்த வழிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். டெய்லி நம்ம கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது அந்த வேண்டாத எண்ணங்களெல்லாம் போய் நமக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த கிளியர் வழி தெரியும். இப்போது நம்ம ஒரு மாடி மேலே இருந்து ஒரு வீதியை பார்க்கும்போது, நம்ம இப்போ ரோட்டில் இப்படி போகும்போது நம்ம போய் பார்க்கும்போது தான் அது ஒரு முட்டு சந்து அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் மேலே இருந்து ஒரு மாடி மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா எவ்வளோ வழி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம மாடி மேலே போய் நிற்கிற மாதிரி நின்று நம்மளோட அந்த குறிக்கோள் அந்த எல்லையை அடையிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, மெடிடேஷன் பண்ணி நமக்கான அந்த வேண்டாத எண்ணங்களை நம்ம போக வைக்கலாம். செஞ்சு பார்ப்போமா? தேங்க்யூ.